ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பங்குனி உத்திரம் வருது இல்லையா? இன்றைக்கி தொடங்கி பங்குனி உத்திரம் வர அந்த 3 டேஸ் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. இது சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த முறை செஞ்சவங்களுக்கு அவங்க எது நினச்சி அதை பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட். நிறைய சிஸ்டர்ஸ் 3 நாளைக்கு முன்னாடி சிஸ்டர்ஸ் அப்டேட் எப்போ போடுவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நான் 2 நாள் லீவ் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்களா, சுத்தமாக முடியல. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். சரி, திங்கக்கிழமை வீடியோ போட்டுக்கலாமேன்னு. இன்றைக்கி அதனால் தான் போட்டிருக்கு. 7ஆம் தேதி பஞ்சமி வருதுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் வர தேய்பிரை பஞ்சமி 7ஆம் தேதி அன்றைக்கி வருது. உங்களுக்கு 6ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நானும் பேர் கொடுக்கணும், இல்லை இது என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க, உங்களுக்கு அதை பற்றி ஒரு விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணுறோன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தா தான் இது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அது எதுவுமே படிக்காமல் டைரெக்டாக நம்பர் மட்டும் வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவதுன்னா புரியவே டவுட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதா. அதனால் எதுனாலும் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் இன்ஃபர்மேஷன் எல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் நவமூலிகை யாகத்துக்கு பேர் கொடுக்குறதா இருந்தால் வீடியோவில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு தான் மெசேஜ் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுறனாலும் இந்த நம்பருக்கு தான் பண்ணணும். பேமெண்ட் பண்ண நம்பரில் போய் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வராது. அதுவும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஓலைச்சுவடி நம்பர்லேயோ இல்லை மற்ற நம்பர்லேயோ உங்களுக்கு பேமெண்ட்டுக்குன்னு ஒரு நம்பரை நாங்கள் கொடுத்தா அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வராது. நீங்கள் இந்த நம்பரில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறீங்க, பேமெண்ட் கொடுக்குற நம்பரில் நீங்கள் போய் மெசேஜ் பண்ணிடுறீங்க, அதுக்கு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அனுப்பிடுறீங்க. நீங்கள் இந்த நம்பரில் அனுப்புனா மட்டும்தான் எனக்கு டீட்டெயில் தெரியும், நீங்கள் அந்த நம்பரில் அனுப்புனீங்கன்னா எனக்கு தெரியாது. இன்னொன்று, அவங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு இன்னும் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலை, எனக்கு எந்த ஒரு ஃபீட்பேக்கும் வரலன்னு சொல்கிறீங்க. வீடியோவில் இந்த 5 இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த புதுசாக வரவங்களுக்கு தான் தெரியறதில்ல. இந்த நம்பரில் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். நீங்கள் பேமெண்ட்டோட டீட்டெயில் அனுப்புனாலும் இந்த நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். பேமெண்ட் பண்ண கொடுக்குற நம்பரில் நீங்கள் எந்த டீட்டெயில்ஸுமே அதில் அனுப்பாதீங்க, சரிங்களா? தான் அது என்னன்னே புரியுது எங்கே மிஸ்டேக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொல்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது, சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பங்குனி உத்திரம் வருது இல்லையா, ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றைக்கி பங்குனி உத்திரம் வருது. இந்த 3 நாள், அதாவது இன்றைக்கி தொடங்கி இன்றைக்கி 30, 31, 1 இந்த 3 நாளுக்கும் தொடங்கி 3 நாள் மட்டும் முருகனுக்குரிய இந்த வழிபாடு யார் பண்ணுறாங்களோ அவங்க எந்த விஷயத்தை நினச்சி கேட்டாலும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சில சூட்சமமான முறையை சொல்லியிருக்காங்க. நம்மளோட வராகமுத்தி அவங்க சித்தரை அவங்களோட குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட பல விஷயம் பல பேர்த்துக்கும் வெற்றிகளாக அமைஞ்சு அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அது போல் நம்ம சொல்கிற இந்த விஷயத்த இன்னையிலிருந்தே செய்யுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக அது செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இது, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பூஜை சாமான் கடைக்கு போயிட்டு நீங்கள் பச்சை நிற குங்குமம் வாங்கிக்கோங்க. பச்சை நிற குங்குமம் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அந்த பச்சை நிற குங்குமத்தை வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ண போகிறோங்க. இந்த பச்சை நிற குங்குமம் எதுக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிகளை கொடுக்கறதுக்கு ஆகிறது. மெயின் பச்சை நிற குங்குமத்தை யார் பயன்படுத்துவாங்கன்னா குபேர வழிபாடு பண்ணுறவங்க, குரு பகவான் வழிபாடு பண்ணுறவங்க, இவங்க 2 பேரும் இந்த பச்சை நிற குங்குமத்தை பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதுக்கு எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா, இந்த பங்குனி உத்திரத்தில் முருகனுடைய வேல் பரிகாரம் ஒன்று இருக்குது. அதாவது வேல் எல்லாரும் வீட்டில் வச்சுருப்பீங்க. அந்த வேலுக்கு செய்கிற சில விஷயங்கள் டைரெக்டாக முருகனுக்கு செய்கிறதுக்கு சமம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பச்சை நிற குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா, என்ன பண்ணுங்கள், ஓம் வரைஞ்சிக்கோங்க. அந்த பச்சை நிற குங்குமத்தால் ஓம் ஒரு வெள்ளை பேப்பர்லேயோ அல்லது ஒரு சுத்தமான ஒரு தட்டுலேயோ அல்லது ஒரு பலகை மேலேயோ ஓம்ங்கிற வார்த்தையை நீங்கள் பச்சை நிற குங்குமத்தால் வரையணும். ஏன்னா ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்தை வரைஞ்சி அதன் மேலே உங்கள் வேலை நிற்க வைக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் வேல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வேலை அந்த பச்சை நிற குங்குமத்து மேலே நிற்க வைக்கணும்.
நீங்கள் வேல் வந்துட்டு குங்குமத்தில் அப்படியே வரைய சொல்லலை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை வந்து நீங்கள் வச்சுருங்க. வேல் இல்லாதவங்க முருகனுடைய படத்தை கூட அந்த ஓமில் வச்சுட்டு மனசார உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தந்த தெய்வங்களுக்குரிய முக்கியமான நாள் வரும்போது அவங்களோட பவர் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட பன்மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். பங்குனி உத்திரம் அப்படிங்கும்போது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். தைப்பூசம் எப்படி பவர்ஃபுல்லோ சேம் அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரத்துக்கும் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் போவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் இது. அதனால் இந்த டைமில் நீங்கள் எந்த விஷயம் கேட்குறனாலும் அப்படியே நடக்கும். நல்ல மனசார எந்த விஷயம் பிரார்த்தனை பண்ணமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த வேல் முன்னாடி உட்காந்து நல்லா மனசார ஒருநிலைப்படுத்தி எல்லாத்தையும் வேண்டியாச்சு. வேண்டிட்டு வேலுக்குரிய காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க, மூல மந்திரம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையாக உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மஹி கோடி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரஜோதயாத். சரிங்களா? இந்த வேலுக்கு வந்து நம்ம இந்த வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு நெருப்பு பிழம்பு போல் அந்த பவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரகாசமாக வந்துட்டு இருக்குமா. நம்மளை சுற்றி எவ்வளோ தடைகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் அந்த தீப்பிழம்பால் எரித்து சாம்பலாக்கிடும். சக்தி பிரஜோதயாத். அந்த சக்தி அப்படிங்கிறது காரிய சித்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது. நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி மனசார கேட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு ஜெயமாகும், வெற்றியை கொடுக்கக்கூடியது. வேல்னாலே வெற்றி தான். சரிங்களா? அதனால தான் அந்த வேலுக்கு அந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. சில பேர் இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு அபிஷேகம் பண்ணும்போது, வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிகிட்டே அபிஷேகம் பண்ணுவாங்க. பர்டிகுலராக தேன் அபிஷேகம், தேனால் அந்த அபிஷேகம் நீங்கள் பண்ணி இந்த மந்திரம் சொல்லும்போது வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் அப்படியும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சில பேர் அர்ச்சனை செய்வாங்க. முருகனுக்கு வேல் வச்சு பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவாங்க, அந்த வேல் மேலே அர்ச்சனை பண்ணி. அப்படி பண்ணும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த வேலை கையில் வச்சுட்டு கூட இந்த மந்திரத்தை இப்படி சொல்லுவாங்க. இது 6 முறை நான் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். 6 முறையில் ஆரம்பித்து அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். பௌர்ணமியும் சேர்ந்து வரனால அன்றைக்கு நாள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஏன்னா 3 நாட்கள் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் செய்யணும். இன்னையிலேருந்து அப்படிங்கும்போது இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஈவினிங் நீங்கள் விளக்கு வைக்கும் போது செய்யலாம். இல்லைன்னா அன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ளே முருகனை நினச்சி இந்த வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாடு செய்ய போகிற 3 நாட்களும் பீரியட்ஸாக இருக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த வழிபாடு 3 நாள் முடிக்கிற வரை நான்வெஜ் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லாமான்னு கூட சில பேருக்கு டவுட் வரும். அப்படி செய்ய வேண்டாம். இந்த 3 நாட்களும் அவருக்காக வேண்டி நீங்கள் இந்த நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கோங்க. பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பேஷண்ட் இருக்காங்க, குழந்தைங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பூஜை செய்கிறவங்க மட்டும் அதை தவிர்த்துக்கோங்க 3 நாட்களுக்கு மட்டும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்து ரொம்ப அதீதமாக வெளிப்படுமா இந்த பௌர்ணமியில். எதை நினச்சி நீங்கள் மனசார கேட்டாலும் அந்த விஷயம் ஒரு பொக்கிஷமாக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சரியான நேரம் இது. வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கிறது கிடையாது. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சின்ன விஷயந்தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ டவுட் என்ன வரும்னா, 3 நாளைக்கும் டெய்லியும் அந்த ஓம் வந்து வரையணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஏதாவது அழிஞ்சிருச்சு கலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அது மேலேயே வந்து நீங்கள் ஓம் எழுதிக்கோங்க. இல்லைன்னா ஒரு வாட்டி வரைஞ்சி வச்சது அப்படியே களையாமல் இருக்குன்னா அது மேலே வேல் மட்டும் வச்சு நீங்கள் டெய்லியும் 6 வாட்டி இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும். குறைஞ்சது 6 வாட்டி, அதுக்கு மேலே நீங்கள் 600 வாட்டி கூட நீங்கள் சொல்லலாம். 608 வாட்டி கூட சொல்லலாம். 666 முறை கூட சொல்லலாம். உங்களால் எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி இதை செய்யுங்க. நல்ல பவர்ஃபுல். அதுக்காக தான் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.